ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மாவே உட்காந்து ஃபோனை நோண்டி நோண்டி ரீல்ஸை பார்த்து அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். அப்படியே மத்தியானம் ஆகிடுச்சு. சரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு நல்ல சாங்கை போட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலான்னு பெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போயாச்சு. எப்போ பாரு வேலை வேலை வேலை, என்ன தாங்க பண்ணுறது சொல்லுங்கள். பெட்டெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சில வேலையெல்லாம் என்ன தான் பண்ணாலும் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவ்வளோ குப்பைங்க. வீடை கூட்டிகிட்டு போட்டப்போ அவ்வளோ குப்பை. கிச்சன் பாருங்கள் எப்படி கண்டிஷனில் இருக்குன்னு. காலைல போட்டதுபடியே போய் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சு தான் அப்படி கிடக்குது. எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து கவுத்தரலான்னு அப்படியே ஒவ்வொன்றா கவுக்க ஆரம்பித்தாச்சு. பாத்திரம் விளக்கி கூட வச்சிடலாங்க, ஆனால் அதை கமுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதான்னு எனக்கும் தெரியவே மாட்டுது. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் விளக்கி வச்சுருவேன். அதை எடுத்து கமுக்க ஒரு சோம்பேறியாக இருக்குது. அப்புறம் கமுத்துக்கலான்னு எப்போ பாத்திரம் விளக்க போகிறோமோ அப்போ தான் அதை எடுத்து கமுக்கிற மாதிரியே தோணுது. அடுப்படியை தொடச்சி நல்லா பலபலன்னு வச்சாதாங்க நெக்ஸ்ட் டைம் சமைக்கிறப்பே நல்லாயிருக்கும். இல்லாட்டி கிச்சனுக்குள்ளே போகிறப்ப ஐயோ வேணாண்டான்னு திரும்பி ஓடியெல்லாம் தோணுதுங்க. எவ்வளோ பாத்திரம் பாருங்கள். இதை விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆயின்னு போலங்க. எவ்வளோ விளக்க வந்துக்கிட்டே இருக்குது. அன்ன புதையல் மாதிரி அந்த அன்ன சாப்பாடு எப்படி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விளக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ தாங்க கிச்சனை பார்க்குறப்ப நீட்டாக கிச்சன் மாதிரியே இருக்குது. என்னமோ இதுக்கு முன்னாடி இப்போ குப்பை கூடனுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு அடுத்து துணி துவச்சி வச்சாச்சு. அதை மடித்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறிங்க. துவைச்சாச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து போடும். அதையும் நம்ம துவைக்கல, அதையும் வாஷிங் மிஷின் துவைச்சிடுச்சு. காய போட்டாச்சு, காய போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை மடித்து வைக்க ஒரு சோம்பேறியாக இருக்குங்க. உங்களுக்கு இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியவும் இல்லை. அதெல்லாம் மடித்து வச்செல்லாம் நான் அதை ஒவ்வொன்றா மடிச்சிட்டு இருந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நைட்டு இன்றைக்கி நம்ம அடை செய்யலான்னு அந்த அடை ரெசிபி நான் டேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே செய்கிறதுக்கு இன்றைக்கி அடை ரெசிபிக்கு எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. அது ஃபுல் வீடியோ நல்லா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லியிருக்கேன். போய் அதை செக் பண்ணி பாருங்கள். சமைக்கிறது கூட பெருசு இல்லைங்க, ஆனால் என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது, என்ன சமைக்கணும் ஐடியா தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி இந்தான்னு யோசித்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை, இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான். அதுக்காக தேங்காயெல்லாம் உடச்சி ரெடி பண்ணிடலான்னு உடச்சிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் அடிச்சுக்கும் இந்த தேங்காய் தண்ணி எனக்கு தான்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரெசிப்பியும் சொல்கிறேன், அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இடியாப்பமும். இவ்வளோ தாங்க தேங்காய் தண்ணி வந்துச்சு. ஓகே, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. குடிச்சாச்சு. தேங்காய் சில்லாக எடுத்து மிக்சியில் இது பண்ணிக்கலாம். நான் அப்படி பிளான் பண்ணிச்சு. துருவிட்டு இருக்கிறதுலாம் டைம் இல்லைங்க, அது ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி ஓகேடா, சில்லாக எடுத்து மிக்சியில் குறக்கணும்னு அரைச்சிடலாம், அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் தானே எடுக்க போகிறோன்னு அப்படி பிளான் பண்ணிட்டேன். யாராவது ஐடியா சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க, இதை செஞ்சிருமான்னா ஓகேடா ஐடியா சொல்லிட்டாங்க, டக்குன்னு சமைச்சு வச்சிடலாம். சமைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன தான் சமைக்கிறது தான் பிரச்சனை. தேங்காய் பால்லாம் எடுத்தாச்சு. இதில் முதல் தேங்காய் பால், ரெண்டாம் தேங்காய் பால், நம்ம 2 டைம் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க, அந்த கலர் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹஸ்பண்ட் வந்துட்டாரா, சரி அவருக்கும் டீயை வச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அவருக்கும் வச்சு டீ வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இஞ்சி இது மாதிரி துருவி போட்டு பாருங்களேன், அந்த ஃப்ளேவர் நல்லா அப்படியே டீயில் இறங்கியிருக்குங்க. இஞ்சி என்ன தட்டி போட்டாலும் இது மாதிரி துருவி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது மாதிரி யார் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது டீயை குடிச்சிடலாங்க. டீ குடிக்கிறது நம்மளுக்கு ஒரு சரக்கடிக்கிற ஃபீலுங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்.
சரி ஹஸ்பண்ட் வேறு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தார், அதையும் வச்சு சாப்பிட்டு நல்லா முடிச்சாச்சு. சரி இடியாப்பத்துக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இதில் வந்து 3 ஸ்பூன் கரண்டி வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் லைட்டாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன், அதை இதோட வச்சு கை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, வெந்து போயிடும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் நான் நினச்சேங்க, இடியாப்பம் அவ்வளோ பெரிய வேலைடா, இது எப்படிடா செய்வாங்க, செஞ்சு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் ஆனால் ஈஸியான வேலை இடியாப்பம் தாங்க. அது எதுலேருந்து தான், இந்த இடியாப்பம் சுத்து புளிவாங்கல்ல, அதுதான். நம்ம அம்மா காலத்துலலாம் ஒரு முறுக்கச்சு வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க. இதில் ஈஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்மளும் ஜாலியாக இருக்குது, அதை சுற்றி சுற்றி விளாட்றப்பையும் ஜாலியாக இருக்குது. இது மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அந்த அந்த இடியாப்பம் புளியறதுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கோங்க. ரொம்பவும் போட்டு அடைக்காமல் ஓரளவுக்கு இது பண்ணி அதில் வச்சு நல்லா சுற்றுங்க, நல்லாயிருக்கு. ஆனால் இடியாப்பம் செய்ய நல்லாயிருக்குங்க, அந்த பாத்திரத்தை விளக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதையும் நான் சொல்லி தான் ஆவேன். கேட்பீங்க, என்னாம்மா எல்லா வேலையும் கஷ்டம் கஷ்டம்னு. ஆமாங்க, எல்லா வேலையும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை. இப்படி நல்லா சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகலை, கொஞ்சம் கிளியராக நானும் பார்க்கல. அப்போ வீடியோ ஷூட் பண்ணுறப்ப இப்போ தான் நானும் பார்க்குறேன். இதெல்லாம் நான் வீட்டிலே அரைச்ச மாவு தான். நல்லா அரிசி வாங்கி கழுவி நல்லா நிழல்லே காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லாயிருக்கு. ஒரு 1-2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நல்லா வருது. வண்டி எதுவும் வைக்கல, நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதுமாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி இது பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தனி தட்டு மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட சுற்றி இது பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் 2 தட்டுலேயுமே ஊற்றி வச்சுக்குவேன். சில பேர் மேல் தட்டில் மட்டும் வைப்பாங்க. நான் வந்து 2 தட்டுலேயுமே ஊற்றி இடியாப்பம் வச்சுட்டு ஒரே வேலையாக முடிஞ்சிருங்க. இங்கே பாருங்கள் எப்படி சுற்றி சுற்றி வச்சுருக்கேன்னு. இடியாப்பெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். ஆனால் அந்த இட்லி சட்டி இது பண்ணுறப்ப பயமாக இருக்குங்க. சுட்டுப்படுமோன்னு அதே ஒரு பயமாக இருக்குது. அதான் யோசிச்சுக்கிட்டு துணியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். எப்படி விழுந்துருச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை, துணியில் ஒட்டாமல் விழுந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியை ஆட் பண்ணி பனைஞ்சிட்டிங்கன்னா அது அப்படியே சொதன்னு ஆயிடும். எப்படி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே ஆவி பறக்க பறக்க தொட்டு இது பண்ணுற முடியலைங்க. இப்போ சாப்பிட்றோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட அதை அரைச்சி பீட்ரூட் இடியாப்பம் அது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேங்காய் பால் தாங்க எனக்கு செம்ம காம்பினேஷன். சில பேர் கடலைக்கறி அது இதுமா, எனக்கு என்னமோ அதெல்லாம் செட் ஆகலை. இடியாப்பம்னா தேங்காய் பால், அதுக்குன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்ன ஒரு வெயிட்டிங், நம்ம ஃப்ரெண்டு தான், இதுவும் நம்மளை விட்டு போக நம்மளும் இதை விட்டு போக மாட்டோங்கிற மாதிரி நைட்டே விளக்கி வச்சுட்டு படுத்தா தாங்க நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் விளக்கி முடிச்சாச்சு. எங்கள் மாடியில் போய் அந்த பெங்களூர் வியூவை பார்த்தா செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக லைட்டாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தா அந்த லைட்டெல்லாம் வந்து பனிமூட்டை அப்படியே மறைச்சி அப்படியே இருட்டு மட்டும்தாங்க தெரிஞ்சிச்சு. சரி அதே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. கிச்சன் எல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தா தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன செய்கிறது நம்மளுக்கும் யோசனையாக இருக்கும், நிம்மதியாக தூக்கமும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.